கேங்கர்ஸ் மூவி எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நான் வடிவேல் வேற லெவல் கம்பேக் கொடுத்திருந்தாரு. நறுக்குன்னு இருந்துச்சு படம்னா அதான் படம். அந்த மூவி சூப்பரா இருந்துச்சு. சுந்தர் சி மூவி வேற, ஏற்கனவே அவர் படம் காமெடியா இருக்கும், இதுல வேற வடிவேல் வேற இருக்காங்க, இன்னும் காமெடியா இருக்கு. வடிவேல் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி படம்னாலே எப்பவுமே குடும்பமா பாக்குற மாதிரி நல்லா காமெடியா கலகலன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் நல்ல செம்மையா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து நல்ல காமெடி மூவி. சுந்தர் சி மூவினாலே நமக்கு தெரியும் நல்ல காமெடி மூவி. பிளஸ் ஹீரோயினும் வந்து ஒரு நல்ல அன்னை தெரசா மாதிரி கேத்ரின் தெரசா போட்டிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ப்ரோ இப்போதான் மூவி பார்த்துட்டு வரேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப காமெடியா இருக்கு. நம்ம வடிவேலுதும் பார்த்தீங்கன்னா சுந்தர் சியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்றதுனால ரொம்ப த்ரில்லிங்கா போகுது. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. சுந்தர்சியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வடிவேல் அதுல இருந்ததுனால செம்ம அல்டிமேட்டா பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா மாஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோ படம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. வடிவேலுக்காக போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர் சி கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிடி மாஸ்டரா இருந்து அவர் கொடுக்குற ஃபன்னு ஃபைட் சீன்ஸ் ஐயோ அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. வடிவேல் படம்னாலே ஜோக் தான். சுந்தர் சி எடுத்தனால செம்ம காமெடி. ஃபுல் படம் ஃபுல்லா அந்த பிடி மாஸ்டர் எல்லாமே செம்மையா ஆக்டிங். ஃபுல்லா ஹீரோயின்லாம் பயங்கரமா இருக்காங்க. வேற மாதிரி படம் பார்க்கலாம். நல்லா படம் வேற மாதிரி. நான் சூப்பரா வடிவேல இது பண்ணிருக்காரு, மாஸ் பண்ணிருக்காரு வடிவேல் படத்துல. படம் தரமா பார்க்கலாம். படத்துல அந்த காசு திருடுறதா இன்னும் வடிவேல் செம்ம காமெடி பண்ணிட்டாரு. நல்லா ஃபன்னா இருக்கு. கடைசி முடியுமே படம் சூப்பராகவும் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேல் வந்து இதுல ஒரு ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு இன்னொரு கம்பேக்கா இருக்கும். கண்டிப்பா இது அவரோட கரியர்ல இன்னும் ஒரு பெஸ்ட் காமெடி மூவியா இருக்கும். அதே மாதிரி சுந்தர் சியுமே நல்லா கலக்கியிருக்காரு. கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல காமெடியா இருக்கு. எல்லாரும் வந்து நல்லா பாருங்க, சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட வந்து பாருங்க. சுந்தர் சி வடிவேல் கம்போனாவே செம்மையா ஃபன்னா இருக்கும். இதுவும் அதே மாதிரி இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா வடிவேல் வந்து நமக்கு தெரியும் காமெடி புயல்னு சொல்லுவாங்க. சோ அவரும் சுந்தர் சியும் காம்போ வந்து பக்காவா இருக்கு. கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த 100 கோடி அடிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து கான்செப்ட். அதனால படம் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. எல்லாரும் போய் ஃபேமிலியா பாருங்க, நல்லா இருக்கும். வடிவேலுக்கு நல்ல கம்பேக்கா இருக்குமா ப்ரோ? இது கன்ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. செம்ம காமெடியா இருக்கு படம் மூவி. வடிவேலுக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குங்களா? இது கண்டிப்பா நல்ல கம்பேக்கா இருக்கும். ஏன்னா இதோட ஆக்டிங் வந்து வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல வந்து சுந்தர் சி வடிவேல் காம்போனாவே எப்பயுமே நல்லா செம்மையா இருக்கும். சுந்தர் சினாவே செம்மையா தான் இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதுனால இன்னும் நல்லா இருக்குங்க. ரொமான்ஸ் சீன்ஸ் ஃபைட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வடிவேலுக்காக வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். வடிவேல் இதுல நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருல்ல? ஆமா ப்ரோ. எல்லா அதான் சுந்தர்சிக்கு அப்புறம் ரிட்டன் அவங்க ரெண்டு பேரோட காம்பன்ஸ் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி இருக்குது? ஒரு மாதிரி போரா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் போரா இருக்கு, ரொம்ப லாகா காமெடி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, ரெண்டுமே ஃபுல்லா ஃபன் தான். படம் ஃபுல்லா ஃபன் தான். வடிவேலுக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குமா காமெடிக்கு? ஆமா கண்டிப்பா. மொக்க படமா கொடுத்திருந்தாரு. இந்த படம் ஹிட் ஆகணும் கண்டிப்பா. இது நல்ல கம்பேக்கா இருக்குமா? இல்ல கண்டிப்பா கம்பேக் தான். ஏன்னா ஒரு சீரியஸான விஷயத்த ஒரு மாதிரி காமெடியா ஜோக்கா கொண்டு போறாங்க. சோ ஒவ்வொரு சீன்லயும் அந்த சீரியஸான விஷயத்த எப்படி நம்ம பேய் படத்தையே நிறைய காமெடியா கொண்டு போறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்த காமெடியா கொண்டு போறாங்க. நல்லா இருக்கு. ஒரு நல்ல கம்பேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி போகுது? ஏன்னா ஒரு சிலருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் எல்லாம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு, ஃபன்னா இருக்கு, காமெடியா இருக்கு. இந்த கேத்ரினா இருக்காங்கல்ல, இந்த கதகளியில் நடிச்சாங்களே ஹீரோயினியா, அவங்க தான் இதுல வந்து சுந்தர் சியோட பேரிங் பண்ணிருக்காங்க. எப்படி நல்லா இருக்கா பேரிங்? சூப்பரா இருந்துச்சு. பேரிங் சூப்பரா இருக்கு. ஹீரோயினி சூப்பரா இருக்காங்கண்ணா. அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சுண்ணா. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? நல்லா ஒரு மாதிரி போரா போகுது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சும்மா வைப், சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட் மரண மாசா இருக்கு ப்ரோ. என்ஜாய்மெண்ட் அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கு. எல்லாருமே வந்து ஜாலியா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த காமெடி ஜானல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப ஃபிளாப் பார்த்துருச்சு. ஸோ இது வந்து நல்ல சுந்தர் சிங்குக்குள்ள அவரோட காம்பினேஷனுக்கு காம்போ கண்டிப்பா ஒரு கம்பேக் இருக்குங்களா? கன்ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இதாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரோல். இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு ரோல். அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் கன்ஃபார்ம் கொடுக்கும். நல்லா பண்ணியிருக்காப்ல, நல்லா காமெடியா இருக்கு. எல்லாம் போய் பாருங்க. வடிவேல் சுந்தர் சி காம்போனாவே எப்பயுமே நல்ல ஒரு ஃபன்னா இருக்கும். இதுவும் அந்த மாதிரி இருக்கா? சூப்பர் ஃபன்னா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எந்த மாதிரி நல்லா ஃபன்னு படம். யாருனாலும் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம். வடிவேலுக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா ரீசெண்ட் டைம் முன்னாடி எடுத்த படங்கள் இந்த காமெடி ஃபிலிம்னு சொல்லி நிறைய ஃபெயில்ட் ஆயிருச்சு. இது நல்ல கம்பேக் இருக்குமா? அந்த படத்தோட இந்த படம் இன்னும் நல்லாவே காமெடியாவே இருக்கு. எல்லா படத்தோட சூப்பர் காமெடி. நல்லா ஃபன் பண்ணி பாத்துக்கலாம் படத்தை. ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போல பழைய மாதிரி மொக்க பண்ணுவார்ல இப்ப ரீசெண்ட் டைம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்காரு? இப்ப பரவாயில்ல, மறுபடியும் கம்பேக் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவரோட காமெடி மூவிஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் முன்னாடி வந்த படங்கள்லாம் கூட ஃபிளாப் ஆயிடுச்சு. இது பரவாயில்லையா? இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? ஏன்னா ஒரு சில செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாகா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஹைலைட்டே வந்து அந்த 100 கோடி எடுத்தாங்கல்ல, அதுதாங்க இருக்கிறதே ஹைலைட். இந்த படத்தோட இதுவே அதுவாதான் இருக்கு.
சுந்தர்சியும் சரி வடிவேலும் சரி 2 பேர் சேர்ந்து நல்லா மாஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது குடும்பமா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அப்படி எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வடிவேல் சாரோட காமெடி ரொம்பவே நல்லா இருக்கு. இது எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ப்ரோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா போகுது செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி காமெடிங்கிற பேர் லைட்டா ஒரு மாதிரி லேக் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துக்குள்ள கொஞ்சம் நிறையவே இருக்கு காமெடி. செகண்ட் ஹாஃப்ல காமெடில இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணலாம். பட் இருந்தா நல்லா இருக்கு காமெடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுந்தர்சி ஆஃப்டர் ரொம்ப கேப்க்கு அப்புறம் பண்றாரு. இவர் நல்லா பண்ணிருக்காருல்ல. சுந்தர்சி வடிவேல் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாங்க. சூப்பரா கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய 2 பேரோட இது சூப்பரா இருக்கு. கேத்ரின் அப்படி நல்லா பண்ணிருக்காங்க. ரொமான்ஸ் வேற லெவல் ப்ரோ. சத்தியமா விழுந்து சிரிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி இருக்கு பரவாயில்லைங்களா இன்ட்ரெஸ்டா போகுதா? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் அந்த மூவிக்கு வந்தேன். பட் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஃபுல்லா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. சுந்தர்சி எப்படின்னா இதுல நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப கேப் விட்டாரு. அப்படி இல்ல மதகஜராஜான்றது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. அப்ப இப்போதைய ட்ரெண்டுக்கு மக்களுக்கு என்ன போய் காமெடியா என்ன போய் சேரணுமோ அதை மூவி மூலயமா கொடுக்கறதுல அவர் எப்பவுமே பெஸ்ட். ஒரு பேங்க் ஒரு ராபரி கேஸை எப்படி காமெடியா சொல்லணுமோ அதை கலக்கியிருக்காரு. இப்படி ஓவராலா ஓகேவா இல்ல ஆவரேஜா இல்ல ரொம்ப ஆவரேஜ்ங்களா? ஓகே தான் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருந்துச்சு படம். வடிவேல் கழிச்சு பார்க்கலாம் எல்லாரும் படம். அப்படியே கம்பேக் கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல 2 ஹாஃப்மே சூப்பர் காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல காமெடியாவும் இருக்கும் செகண்ட் ஹாஃப்லயும் காமெடியா இருக்கு. அந்த காசு திருடுறதா ரொம்ப காமெடி. ஓவராலா அந்த படம் எப்படி வருதுங்களா இல்ல ஆவரேஜா இல்ல சுமார் இருக்குங்களா? இல்ல ப்ரோ ஒரு நல்ல இந்த படம் தான். விழுந்து சிரிக்கலாம். என்ஜாய்மெண்டா இருக்கணும். இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒண்ணு இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்குது லேகா இருக்குது காமெடிங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல. ரொம்ப சூப்பராவே இருக்கு படம். அதை பத்தி எதுவுமே இல்ல. ஃபுல்லா ஃபன் மூவி தான். செம்ம ஜாலியா இருக்கு. அது பிடி மாஸ்டர் வடிவேல் சாரு 2 பேரும் கடைசியா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சுந்தர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதனாலே சூப்பரா இருக்கு படம். கம்பேக் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு ட்விஸ்டா இருக்குது ஆனா செம்ம ஃபன்னா இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. எப்படி அதை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்குதா இல்ல யூஷுவலா இது எப்பயுமே அரைச்சமாவுதாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது? இல்ல அப்படிலாம் இல்லை ப்ரோ. எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. கன்ஃபார்மா எக்ஸெப்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹீரோயினோட பேரிங் காம்போல எப்படி இருக்குது சுந்தர்சி அண்ட் கேத்ரினா ஹீரோயின் பேரிங் காம்போ? நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. 2 பேருக்கு பேர் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. இது சுந்தர்சி அண்ட் அந்த கேத்ரினா இருக்காங்களா எங்களோட ரொமான்டிக் பேர் எப்படி இருக்குது? அது நல்லாதான் இருக்கு. ஆனா நல்லா ஃபன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா ஃபன்னா போகுது செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி லேகா லைட்டா காமெடிங்கிற பேர்ல இழுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. அதாவது ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா போறது வேணா சில பேருக்கு அப்படி இருக்கும். ஆனா என்டர்டைன்மெண்ட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்களுக்கு கண்டிப்பா இது நல்ல மூவி தான். கேத்ரினா அண்ட் சுந்தர்சியோட அந்த பேரிங் காம்போலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. 2 பேர் பேருமே சூப்பரா இருந்துச்சு. நான் சரி நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். படமும் சரி சுந்தர்சி நடிச்சதும் சரி கேத்ரினோட பேரும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படி கான்செப்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஃபன்னோட கொண்டு போயிருக்காங்களா? கொண்டு போயிருக்காங்க. பண்ணு தானா பண்ணு தரமா இருக்கு. நான் படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓவராலா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. பார்த்தோம். இதுக்கு ஒரு 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 3 இன்னும் 4 கொடுக்கலாம். 5க்கு 5 கொடுக்கலாம்ண்ணா. ஹீரோனி கண்டே கொடுக்கலாம். ஓவராலா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 5 அவுட் ஆஃப் எவ்வளவு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? 5க்கு 4.5 4 கொடுப்போம். 4.5 பார்க்கலாம். படத்துல ஏதாவது கிளைமேக்ஸ்ல ஏதாவது ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? ப்ரோ கண்டிப்பா இருக்கும். ட்விஸ்ட் உங்களுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும் படம். ஓவராலா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 அவுட் ஆஃப் 5 ப்ரோ. இந்த படத்துல ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? நிறைய இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் எப்படி ஒர்த்துங்களா ஆவரேஜா பிலோ ஆவரேஜா? புதுசா வரவங்களுக்கு இது எப்படின்னு தெரியல. பட் வந்து பார்த்துட்டு அப்புறம் சீரியஸா சொல்ற எல்லாருமே சூப்பர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு படம். 5 அவுட் ஆஃப் 4 கொடுக்கலாம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃபன் செக்மெண்ட் தான். ஏதோ வடிவேல் ஃபேன்ஸுக்கு ஓகேவா இருக்கும். மற்றவங்களுக்குலாம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு கவர் ஆகுமா என்னன்னு தெரியலங்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லை. ஆக்சுவலா ஃபேமிலிஸ் இந்த டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்றதே நல்லா என்டர்டைன்மெண்டா ஃபன்னா போகணுன்ற மாதிரி தான். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த மூவி வந்து எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற லைஃப்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா இந்த மூவி வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஓவராலா உங்களுக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 5 அவுட் ஆஃப் 4 கொடுப்பேன். நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா அது ஒர்த்தா இருக்கும். ஓவராலா குட் த மூவி. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியா வரலாம், ஃப்ரெண்ட்ஸா வரலாம், எல்லாருமே பார்க்கலாம்.